Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நடிகர் துல்கர் சல்மான் கௌதம் வாசுதேவ் மேனன் நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பட ஸ்டைலில் அரசு அதிகாரிகள், சர்வேயர், டிஎஸ்பி, எஸ்ஐ, சாப்ட்வேர் இன்ஜினியர், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என 50க்கும் மேற்பட்டோரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை ஆட்டையை போட்ட திருப்பூர் இளம் பெண்ணின் அதிர்ச்சி பின்னணிதான் இது. திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த 30 வயது பேக்கரி ஓனர் மேட்ரிமோனியலில் மணப்பெண் தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட ஓர் இளம் பெண், இதுவரைக்கும் நான் தேடின ஓர் ஆண் எனக்கு கிடைக்கவே இல்லை, கட்டுனா உங்களைத்தான் கட்டுவேன், உங்களை மாதிரி ஒருத்தரைத்தான் இத்தனை நாட்களாக தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு என ஹஸ்கி வாய்ஸில் பேச, ஒன்றுக்கு 2 முறை அல்ல, மீண்டும் மீண்டும் கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே ரசிகர் மன்றம் ஆரம்பிக்காத குறையாய் ரசிக்க ஆரம்பித்துள்ளார் அந்த பேக்கரி ஓனர். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை நேரில் பார்க்க பாராசூட் இல்லாமலேயே வானத்தில் பறக்க ஆரம்பித்தார். அடுத்து என்ன, இருவரும் அவசரமாக திருமணமும் செய்து கொண்டார்கள். ஆனால் திருமணமான 2வது நாளில் அந்த மணப்பெண்ணின் செல்போனை யதார்த்தமாக எடுத்து பார்த்த போதுதான் அதிர்ச்சியில் பித்து பிடித்தது போலானது அவருக்கு. இதுவரைக்கும் நான் தேடின ஓர் ஆண் எனக்கு கிடைக்கவே இல்லை, கட்டுனா உங்களைத்தான் கட்டுவேன் என்று சொன்ன புது மனைவி பல ஆண்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஆந்தரங்க போட்டோக்களும் வீடியோக்களும் இருந்தால் எப்படி இருக்கும்? இதைத்தான் காவல் நிலையத்தில் பதட்டத்தோடு கூறியுள்ளார் அந்த புது மாப்பிள்ளையான பேக்கரி ஓனர். அதாவது மேட்ரிமோனியலில் மணப்பெண் தேடி வரும் ஆண்களின் செல்போன் நம்பர்களை எடுத்து பேசி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தனிமையில் சந்திப்பது அந்த பெண்ணின் வழக்கம். அப்படி சந்திக்கும் போது அதை ரகசியமாக வீடியோ எடுத்துக் கொள்வார். அதற்கு பிறகு அவர்களிடம் பணம், நகைகளை ஆட்டைய போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகி விடுவார். ஆந்தரங்க போட்டோ, வீடியோக்கள் சிக்கியதால் சம்பந்தப்பட்டவர்களும் புகார் கொடுக்க முடியாமல் தவிப்பார்கள். இந்த நிலையில்தான் 50க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்படும் அந்த இளம் பெண்ணை திருப்பூர் போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.